ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸில் நாம் போன கிளாஸில் என்ன பார்த்தோமோ அதே தான் நம்ம இந்த கிளாஸ்லையும் பார்க்க போகிறோம். 30 கொஷின்ஸ் பக்கமாக சால்வ் பண்ண போகிறோம். இந்த கிளாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், நீங்கள் என்னென்ன டாபிக்ஸ்லாம் வந்துட்டு படிச்சிருக்கணும்னா, இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜேஇயோடைய கிளாஸ். ஓகே, நீங்கள் வந்து தம்ப்நெயில் டைட்டில்லாம் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் ஒன் செகண்ட் நான் சொல்கிறேன். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் 50 மார்க்ஸ் நம்ம டார்கெட் பண்ணுறோம். ஓகே, இந்த 50 மார்க்ஸில் இப்போ நம்ம வந்து நம்மளுடைய இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 31 கொஷின்ஸ் ஓகே 31 கொஷின்ஸ் பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்ஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ப்ராப்ளம் சால்வ் பண்ணி காட்டிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ செஷனை வந்து கன்னியஸாக ஃபாலோ பண்ணி கன்னியஸாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு முடியும். ஓகேங்களா, ரைட். நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, டெஸ்ட் லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து டெஸ்ட்டும் வந்து நீங்கள் செஞ்சு பார்க்கலாம்னா தாராளமாக எழுதி பார்க்கலாம். ஓகே, நான் வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து என்ன செய்கிறேன், இந்த டெஸ்ட் எல்லாத்தையும் வந்து நான் வந்துட்டு ஒரு ப்ராப்பரான டெஸ்ட்டாக வந்து நான் கொண்டு வர்றேன். நம்ம வெப்சைட் லிங்க் பார்த்தீங்கன்னா www.jasmsabdul.in. ஓகேங்களா, ரைட். ஸோ உங்களுக்கு வந்து டெஸ்ட்டுமே நம்ம வந்து கொடுக்க போகிறோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேங்களா, சரி, ரைட். ஓகேங்க, நம்ம இப்போது கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒன் செகண்ட் ரிப்பீட் பண்ணுறேன். நம்ம இது வரைக்கும் இது 3வது செஷன் 2018 எஸ்எஸ்சி ஜேஇ 2018 3வது செஷன் நம்ம வந்து பார்க்குறோம். ஆல்ரெடி நடத்தின 2 ப்ராப்ளம் சால்விங் செஷன் இருக்கா, அதுக்குமே நம்ம டெஸ்ட் போட போகிறோம். ஓகேங்களா, அதுக்குமே நான் டெஸ்ட் கொடுக்குறேன். நீங்கள் என்ன செய்யுங்க, இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் என்ன செய்யுங்க, அதை போய்ட்டு டெஸ்ட் மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எஸ்எஸ்சி ஜேஇயை பொறுத்த வரைக்கும் டைமிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. சரி, ஓகே, வாங்க இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். கொஷின் நம்பர் 1 என்ன கேட்டிருக்காங்க? கொஷின் நம்பர் 1, in the following question select the red word pair from the given alternative. ரெட் கலர். ஓகே, ரெட்டுங்கிறது கலர். ஓகே, சன்னில் ஹீட்டு, எர்த் பிளானட், லேண்டு சாலிட், வாட்டர் ட்ரிங். இதில் பாருங்கள், எர்த்து வந்து பிளானட். ஓகே, ரெட்டு எப்படி ஒரு கலரோ அதே மாதிரி எர்த் என்ன பிளானட். இந்த மாதிரி தாங்க கொஷின் இருக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து 10 செகண்ட்ஸ் நீங்கள் ஆன்சர், 5 to 10 செகண்ட்ஸ் அவ்வளோதான். இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு வந்து 5 to 10 செகண்ட்ஸ் போதுமானது. 5 to 10 செகண்ட்ஸ். ஓகேங்களா, டக்குன்னு போடணும். ரைட். அடுத்த கொஷின் என்ன? ஸ்கொயர் 4 ரெக்டாங்கிள். அப்போ அதாவது ஸ்கொயரை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஹேவ் 4 சைட்ஸ். ஓகேங்களா, ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா அதுவும் 4 சைட்ஸ் தான், ஆனால் அங்கே 5 கொடுத்துருங்க, தப்பு. ஹெக்ஸகன் வந்து பார்த்தீங்கன்னா 6 இருக்கும், பட் இங்கே 7 கொடுக்கும், தப்பு. அப்புறம் ரோம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து லிட்ரலி ஸ்கொயர் தான். ஆல் ஸ்கொயர்ஸ் ஆர் ரோம்பஸ். ஓகே, பட் நாட் ஆல் ரோம்பஸ் ஆர் ஸ்கொயர். ஓகே, அது வந்து எனக்கு தெரியும், இதெல்லாம் சின்ன வயசில் படித்தது, நான் இதுக்குள்ளே ரொம்ப டீப்பாக போகல. ஸோ ரோம்பஸ் வந்து 6 இருக்குது. இல்லை, ட்ரையாங்கிள் பாருங்கள் 3. எஸ், 3 தான். அப்போது ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நீங்கள் ஆப்ஷன் டி போட்டிங்கன்னா கரெக்ட். ஓகே, கொஸ்டின் நம்பர் 2 இது. ரைட். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கமெண்ட் செக்ஷனில் நான் கொடுக்குறேன். இந்த கிளாஸ் இந்த டெஸ்ட் லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இது ஃப்ரீ டெஸ்ட்டு தான், நீங்கள் தாராளமாக போயிட்டு என்ன செய்யலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ரைட். நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நம்ம கொடுக்குறோம். ரைட். கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த விஷயத்தை. ஓகே, ஃபாரஸ்ட்டு ட்ரீஸ் புக் என்ன கேட்குறாங்க? ஃபாரஸ்ட்டில் ட்ரீஸ் இருக்கும், புக்ஸில் என்னென்ன இருக்கும்? பேஜஸ் இருக்கும். பைண்ட், ரைட்டர், பென்னா, இதெல்லாம் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. பேஜஸ் தான் கரெக்ட். ஓகே, பேஜஸ் தான் கரெக்ட். ரைட். அடுத்தது வந்துருச்சு பாருங்கள். அனலாகி பேஸ் பண்ண கொஷின் இது. ட்ராப், TRAP, ட்ராப். ஓகே, YWFU, ரைட். T20, R18, A1, P16. ஓகே, Y25, 23, F6, U21. ஓகே, பாருங்கள், +5 +5 +5 இந்த லாஜிக் கரெக்ட். அப்போது ஃப்ராக்கு அதே தான் வரப்போகுது. ஃப்ராக் என்ன வரப்போ பாருங்கள், ஃப்ராக் என்ன வரும்? ஃப்ராக் F6, R18, O15, G7. ஓகே, எல்லாத்துக்கும் +5 போடுங்க. +5 போட்டிங்கன்னா வரும் 6 + 5 11, K11, KLM, L12, M, K11, K. 23 W, KW. 20 T20, 12 L12, KW TL இருக்கா?
ஆப்ஷன் பி பாருங்கள் கரெக்டான ஆன்சர். இந்த மாதிரி கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 40லேருந்து 50 செகண்ட்ஸ் ஆகும். ஓகே, 1 மினிட் கூட எடுக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். சில கொஸ்டின் இதில் வந்து டைம் எடுக்குங்க. ஓகேங்களா, 1 நிமிஷத்துக்கு கண்டிப்பாக எடுக்கும். பார்க்கலாம். அது இந்த மாதிரி நமக்கு லாஜிக் செட் ஆகிடுச்சுன்னா வேகமாக போட்டு போயிடலாம். மேக்ஸிமம் வந்து அந்த மாதிரி செட் ஆச்சுன்னா ஈஸி. ஓகே, இப்போ என்ன 4th கொஸ்டின் முடிச்சிருக்கோமா? 4th கொஸ்டின் நம்பர் 4 இது. ஓகே, கொஸ்டின் நம்பர் 5 பாருங்கள். இதுவும் சேம் அதே 40 to 50 செகண்ட்ஸ்க்குள்ளே முதல்ல போட ட்ரை பண்ணுங்கள். சில கொஸ்டின் வந்து டைம் எடுக்கும். ஓகேங்களா, அது எப்படிப்பட்ட கொஸ்டின்ங்கிறது வந்து அந்த கொஸ்டினுடைய நேச்சரை பொறுத்தது. இருந்தாங்களா அந்த லாஜிக் கண்டுபிடிக்கவே கொஞ்சம் டைம் ஆகும். அந்த மாதிரி சமயங்களில் அந்த கொஸ்டின் தூக்கி போட்டு அடுத்த கொஸ்டின் போகிறது நல்லது. ஓகேவா, உட்காந்துக்கிட்டு அதே உட்காந்து பார்த்துட்டு கூடாது. F6 A1 N14 M13 Z26 U21. ஓகேவா, லாஜிக் பாருங்கள் என்ன வரும். லாஜிக் என்ன? +7 +7 +7. இங்கே ஏன் அடி வாங்குது? இங்கே +7 +7. ஓகே, இங்கே மட்டும் அடி வாங்குதா? இங்கே -1ல் வருது பாருங்கள். +7 +7 -1. அதே மாதிரி LIP போட்டு பாருங்கள். சும்மா ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. LIP என்ன வரும்? L12 I9 P16. ஓகே, +7 +7 என்ன வரும்? 19 S19. எஸ் இருக்கா? இல்லை, ஆப்ஷனில் எஸ் இல்லை. அப்போ இந்த லாஜிக் தப்பு. இந்த மாதிரி போடக்கூடாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ரைட், அப்போ இந்த கொஷின் கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக இருக்குது. ஏன்னா நான் அந்த பார்த்துட்டேன். மைனஸ்லேயும் வாய்ப்பு இல்லை, ப்ளஸ்லேயும் வாய்ப்பு இல்லை. இப்படி ப்ளஸ்ஸும் மைனஸும் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் வருதுன்னு வைங்களேன். அதுக்கு ஒரு வழி இருக்குது. என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு காமன் நம்பரால் மேலோட நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணணும். 27ஆல் சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்கள். அப்படி சப்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா, அப்படி கிடைக்கிற ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கான்னு பார்க்கணும். ஓகேங்களா, இந்த கொஸ்டின் கொஞ்சம் பெருசாக போகும்னு நினைக்கிறேன். நம்ம இதை கடைசியாக வேணால் ட்ரை பண்ணுவோம். நான் இதை தான் பண்ணுவேன். நான் இதை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவுமே ஒர்க் ஆகலைன்னா கொஸ்டினில் ஒரு வேளை மிஸ்டேக் கூட இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ டக்குன்னு அடுத்த கொஸ்டின் மூவ் ஆயிருங்க. கொஸ்டின் நம்பர் 6 ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் நீங்கள் வந்து அடுத்தடுத்து ஃபாஸ்ட்டாக போட வேண்டியிருக்கு. நிறைய டேரெக்டாக வர ஆன்சர் வர கொஸ்டினை மட்டும் கடன்னு போடுங்க. நான் அந்த கொஸ்டின் நம்பர் 5 என்ன செய்கிறேன் கடைசியாக உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். FR ஓகேவா, A1 M13 F6 R18. ஓகேவா, +5 இங்கே ப்ளஸ் ஈஸியாக வந்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஈஸி லாஜிக்கு நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டு முடிச்சுங்க. ஏன்னா உட்காந்து யோசிச்சிட்டிங்கன்னா SSC இல்லைனா டைம் எப்படி போகும்னே தெரியாது. ஓகேவா, டைம் எப்படி போகும்னே தெரியாது. சரசரன்னு போயிடும். அப்புறம் உட்காந்து அழுதுட்டுருக்கூடாது. 12 + 5 17 Q 22 என்ன வரும்? 22 VW QV எஸ் ஆப்ஷன் சி. அவ்வளோதான். இதுக்கு பார்த்தீங்களா 40 செகண்ட்ஸ் போதும். மேக்ஸிமம் 40 செகண்ட்ஸ், அவ்வளோதான். 40 செகண்ட்ஸ் மேலே எடுக்கக்கூடாது. கடன்னு போடணும். நான் அதனால தான் இதை நான் டெஸ்ட்டாக கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகேங்களா, இப்போ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு டெய்லி நைட் 8 மணிக்கு பப்ளிஷ் ஆகிடுங்க. ஓகேங்களா, நான் வெப்சைட்டில் வந்து சீக்கிரமே வந்து அப்டேட் பண்ணிட்டு நான் யூடியூப் வீடியோலையுமே வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ இன் திஸ் வே நீங்கள் வந்து வெப்சைட்டில் போயிட்டு என்ன செய்யலாம், இப்போ நம்ம நடத்துகிற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் டெஸ்ட்டாக எழுதி பார்க்க முடியும். நீங்கள் டெஸ்ட் ஃபார்மேட்டில் ஒரு CBT மாடலில் வந்து அந்த டெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் டெஸ்ட் மாதிரி நீங்கள் போட்டு பார்க்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே கான்ஃபிடென்ட் கூடும். ஓகேங்களா, அந்த டெஸ்ட்டில் வந்து எங்கேயாவது நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த இதுக்கு வந்து நீங்கள் வீடியோ சொல்யூஷன் அந்த வீடியோ வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகே தான். உங்களுக்கு வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு அது பக்கத்தில் சொல்யூஷனாகவும் நம்ம கொடுத்துருவோம். இதை தான் இந்த வீடியோ தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, இந்த யூடியூப் வீடியோ தான் நம்ம சொல்யூஷன் என்ன செய்ய போகிறோம் அங்கேயும் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா, அதை நான் தெரியப்படுத்திக்கிறேன் அந்த இடத்துல. ஓகே, நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நேரம் அந்த வீடியோ தான் ரீடைரக்ட் ஆகும். ஓகே, அந்த வெப்சைட்டில் நம்ம வந்து டெஸ்ட் லிங்க் கொடுத்துருப்பேன், வீடியோ சொல்யூஷன் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ சொல்யூஷன் லிங்க் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நேரம் இங்கே தான் வரும். ஓகே, ரீடைரக்டிங் ஆகும். ஓகேங்களா, 6 கொஸ்டின் ஆச்சா? இப்போ 7வது கொஸ்டின் இங்கே என்ன இருக்குது? இந்த கொஸ்டின், இந்த மாடல் டைப் ஆஃப் கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 நிமிஷம் எடுக்கும் கண்டிப்பாக. இது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 46 24 இப்போ 54 என்ன வரும்? ஏதாவது லாஜிக் ட்ரை பண்ணுவோமா? சப்ட்ராக்ட் பண்ணி பார்த்தா என்ன வரும்? 2 2 22. அப்போ அதே மாதிரி 54 ஆட் பண்ணி பாருங்கள் என்ன வரும்? 76 இருக்கா ஆப்ஷனில்? இல்லை. அப்போது இந்த லாஜிக் ஒர்க் ஆகலை. இதுக்கும் 40 செகண்ட்ஸ் போதுங்க. இதுக்கும் 40 செகண்ட்ஸ் போதும். அது என்ன இதில் என்ன ஸ்பெஷல் இருக்குது? இதுவும் 40 செகண்ட்ஸ் உங்களுக்கு ஆன்சர் வரலன்னா அடுத்த கொஸ்டினுக்கு ஓடிடுங்க. ஓகேவா, இதுக்கும் 40 செகண்ட்ஸில் வரலன்னா அடுத்த கொஸ்டின் ஓடிடுங்க. பாருங்கள், 4 5 சார் சாரி 6 4 சார் 24, 5 4 சார் என்ன வரும்? 20 இருக்கா? இருக்குது. என்ன லாஜிக்கு? 4 2 6 24.
சார் இப்படிலாம் போடலாமா? எஸ், எப்படினாலும் போடலாம். சொல்ல முடியாது, சில நேரங்கள் எப்படிமா கொடுத்துருப்பாங்க சம்மில் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க 4 6 சரி யா எஸ் 4 6 10 இந்த மாதிரி கொடுத்துட்டு 5 4 என்னங்கிற மாதிரி கேட்டுட்டு ஆப்ஷன் ஏ 6, ஆப்ஷன் பி 7, ஆப்ஷன் சி 8, ஆப்ஷன் டி 9ங்கிற மாதிரி கொடுப்பாங்க. இங்கே அப்போ என்ன லாஜிக் இருக்குது? 4 + 6 10, 5 + 4 என்ன 9, அப்போ ஆப்ஷன் டின்னு வரும். ஓகேங்களா? இந்த மாதிரியும் கேட்பாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு லாஜிக்கலான கொஷின் இது. ஸோ ஆப்ஷன் சி 5 4s are 20. ஓகேங்களா? ரைட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 8 பார்க்கலாம் வாங்க. கொஸ்டின் நம்பர் 8 பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு எப்பவுமே என்ன சொல்லணும்னா அடிஷனே ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சப்ட்ராக்ஷன் பாருங்கள், அடுத்தது மல்டிப்ளிகேஷன் போட்டு பாருங்கள். ஓகேவா? 11 24 ஓகே. எனக்கு ஃபஸ்ட்டு இது மல்டிப்ளிகேஷன் தான் தோணுது. 11 × 2 என்ன வரும்? 22 + 2 போட்டால் 24. கரெக்டுங்களா? அதே மாதிரி 23 × 2 என்ன வரும்? 46 + 2 என்ன வரும்? 48. ஆப்ஷனில் இருக்கா? ஆப்ஷனில் இல்லை, பல்பாய் போச்சா? என்னடா இது? சரி வாங்க போ நம்ம அடிஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடிஷனே பண்ணி பார்த்துருவோம். 11 + 13 போட்டோம் அப்படின்னா எனக்கு 24 கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி 23 + 13 போட்டு பாருங்கள் என்ன வரும்? 36. எஸ், ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி. அவ்வளோதான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அடிஷன், அப்புறம் மல்டிப்ளிகேஷன், இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு இதுக்கும் உங்களுக்கு 47 மேலே ஆன்சர் வரலன்னா ஓடிடுங்க, அடுத்த கொஸ்டினுக்கு ஓடிடுங்க, உட்காந்துட்டு இருக்காதீங்க. ஓகேங்களா? இந்த டெஸ்ட்லேயுமே உங்களுக்கு 30 கொஸ்டின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் 15 மினிட்ஸ் தான் கொடுக்க போகிறேன். வெறும் 15 நிமிஷத்தில் நீங்கள் டெஸ்ட் எழுதி முடிக்கணும். சார் என்ன சார் அநியாயம் கேட்டால் அதுதான், வேறு வழியே கிடையாது. 15 நிமிஷத்தில் நீங்கள் எழுதி பழகுங்க. எனக்கு என்ன 20 நிமிஷம் நீங்கள் டெஸ்ட் எழுதலாம், பட் 15 நிமிஷம் எழுதி நீங்கள் பழகுங்க, ஸ்பீடாக போட்டு பழகுங்க. உங்களால் போட முடியலையா? அப்போ நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும்? இம்ப்ரூவ் பண்ணணும், ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேசி இம்ப்ரூவ் பண்ணணும். இது பாருங்கள் 5:15 ஓகே சார், இங்கே 7 இது நத்திங். ஓகேங்களா? இது 7 என்னன்னு கேட்கறதுக்கு பதிலாக தான் 7 பதிவாயிருக்கு. 5 15. ஓகே சரி, அப்போ 7 என்னன்னு கேட்டிருக்காங்களா? 5 15 + 10 போட்டோன்னா 15 + 10 போட்டோன்னா 17 இருக்கா? இல்லை, போச்சு. என்னங்க இது இங்கே 20 வரும்னு நினைக்கிறேன் ஆப்ஷனில். 5 3s are 15, 7 3s are 21 ஆப்ஷனில் இருக்கா? எஸ், ஆப்ஷனில் இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி. அவ்வளோதான், முடிச்சு. எல்லாம் கெஸ் தாங்க, இதெல்லாம் கெஸ் தான். எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஈஸியாக உங்களால் கெஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ரைட்டு. இங்கே கொஞ்சம் கொஷின்ஸ் இருக்குது, இப்போ பார்க்கலாம். ரைட்டு. அடுத்து ஃபுல்லாக ஆடு வேர்டு பேர் கேட்குறாங்க, பார்ப்போம் வாங்க. எத்தனை கொஷின் முடிச்சிருக்கோம் பார்த்துட்டு இருக்கிறேன். 9 கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமா? ஓகே. 10வது கொஸ்டின், 10th கொஸ்டின் பாருங்கள். 10th கொஸ்டின் நம்பர் 10 ஆட் வேர்டு. இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் போதும். ஓகே, ஜஸ்ட் 10 செகண்டில் ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கு மேலே உங்களுக்கு ஆன்சர் தெரியலனா ஓடிடுங்க. 10 செகண்ட்ஸ் தான் உங்களுக்கு டைம். அதுக்குள்ளே நீங்கள் சரசரன்னு போடணும். இப்படி போட முடியலன்னா ஓடிடுங்க. நான் திருப்பியும் சொல்கிறேன், நாம் இன்னும் 5வது கொஸ்டின் சால்வ் பண்ணல. ஓகேங்களா? எஸ்எஸ்சி ஜெயிக்கலாம் டைமே இருக்காது. ஒரு கொஸ்டின் ட்ரை பண்ணணும், உங்களுக்கு கிடைக்கலையா ஓடிடணும், உட்காந்துக்கிட்டு முட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஓகேங்களா? பாருங்கள், பென்னு ரைட்டு, பால் ப்ளே, ஃபுட்டு ஈட்டு, பென்சில் ஸ்டேஷனரியா? பென்னு எழுதலாம், பாலை ப்ளே பண்ணலாம், ஃபுட்டு சாப்பிட்லாம், பென்சிலுக்கும் ஸ்டேஷனரிக்கு என்ன இருக்குது? ஸோ ஆப்ஷன் டி தான். இதுதான் ஆடு வேர்டு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 11வது கொஸ்டின். இதில் என்ன ஆடு வேர்டுன்னு பாருங்கள். ரோடு, ட்ரக்கு, காரு, ஸ்கூட்ரு. ரோடு, ட்ரக்கு, காரு, ஸ்கூட்ரு. ட்ரக்கு, காரு, ஸ்கூட்ரு மூணுமே வெஹிக்கிள். கரெக்டுங்களா? ரோடு வெஹிக்கிள் கிடையாது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். முடிஞ்சா? இந்த மாதிரி கொஸ்டின் வருங்க. போட முடியாதா உங்களால்? சொல்லுங்கள், போட முடியாதா? ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எவ்வளோ நம்ம டெஸ்ட் கொடுக்குறோம் நம்மளுடைய வெப்சைட்டில், நம்மளுடைய யூடியூப் சேனலில். இதுக்கு மேலே என்ன வேணும்? எல்லாமே பாசிபிள் தான். இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக கிராக் பண்ணலாம். ஓகே, நீங்கள் வியூஸே போல் ஓப்பனாக சொல்கிறேன். எனக்கு 20 வியூஸும் 30 வியூஸும் தான் போய்கிட்டு இருக்கு. பட் ஸ்டில் நான் இருந்தாலும் உங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்கிறதுக்கான மெயினான காரணம், கண்டிப்பாக இன்றைக்கி இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லைனாலும் பரவாயில்ல, நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா எனக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட கண்ட்ரோல் சிஸ்டம் வச்சிருக்கு, இப்போ எனக்கு கமெண்ட் வருது. ஸோ கண்டிப்பாக உங்கள் லைஃப்க்கு இது ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? ரைஸு, வீட்டு, மேஸ், கிராப். ரைஸு, வீட்டு, மேஸ், இந்த மூணுமே தானியங்கள் தான். கிராப் தான். இந்த மூணுமே கிராப். அப்போ கிராப் தான் இதில் ஆடு. எஸ், இப்படி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆன்சர். ஓகேவா? ஏன்னா இந்த மூணுமே தானியங்கள். கிராப் அப்படிங்கிறது தானியங்களுடைய இது. ஓகேங்களா? 13வது வந்துட்டான்ல.
இதுதான் ரொம்ப முக்கியம். கவனமாக பாருங்கள். ஜிஜேஎம்மா ஜிஜேஎம். நான் என்ன செய்கிறேன்னா நான் நம்பரை போட்டுறேன் டேரெக்டாக. எதுக்கு போட்டு தேவையில்லாமல் டேரக்டாக வேஸ்ட் பண்ணிட்டு. ஜி என்னங்க 7, ஜே 10, எம் 13ங்க முடிஞ்சா. அடுத்து என்னங்க பி. இது வந்து ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி என்னங்க கொடுத்தாங்க HKN. ஹச்னா H11 K11 KLMN H8 சாரி அப்போவும் மறக்குது பாருங்கள். K11 N வந்து 14 ஓகேங்களா. ஆப்ஷன் சி பாருங்கள் MPS M13 P16 S19. அப்புறம் டி ஆப்ஷன் டி என்ன N14 U17 U என்ன 21. இப்போ பாருங்கள் என்னென்ன இது இருக்குன்னு. +3 +3 இப்படி இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷன் பி பாருங்கள் +3 இருக்குது. இங்கேயும் பாருங்கள் +3 இருக்குது. இங்கேயும் +3 கரெக்டாக இருக்குது. இங்கேயும் பாருங்கள் +3 இருக்குது. ஓ +4. அப்போ ஆப்ஷன் டி தான். உங்களுக்கு இந்த ஆட் லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கிற ப்ராசஸ் இது தான். இதுக்கு ஒரு 40 to 50 செகண்ட்ஸ் நீங்கள் போடலாம். கண்டிப்பாக 40 to 50 செகண்ட்ஸ் தேவைப்படும். கைஸ் நான் 1 செகண்ட் ரிப்பீட் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்பர் நீங்கள் நல்லா படித்து வச்சிட்டிங்கன்னு வைங்களேன், ஜீனா என்ன எல்லாமே நீங்கள் பக்காவாக பழகிட்டிங்கன்னா இன்னும் கம்மியாக 30 செகண்ட்ஸில் போட முடியும். ஓகே, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 14 பாருங்கள். இது வந்து 4 லெட்டர்ஸா 14 LQVA. ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ. எல் என்ன L11 Q17 V22 A1. அப்புறம் ஆப்ஷன் பி A1 F6 K11 Q17. ஓகே. ஆப்ஷன் சி C3 H8 M13 R18. ஆப்ஷன் டி. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணுங்கள். நான் 1 செகண்ட் ரிப்பீட் பண்ணுறேன். நான் வந்து ஸ்மார்ட் வேல சால்வ் பண்ணுறேன்னு நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா முதல்ல வந்து என்ன செய்யணும், நீங்கள் பொறுமையாக தான் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் வந்து நிறைய சால்வ் பண்ணி காமிச்சதுனால நான் நேரடியாக போடுறேன். ஒருவேளை நீங்கள் லெக்சர் நம்பர் 1 ஃபாலோ பண்ணுறீங்க, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்கன்னா ஃபைன், ஓகே, என்ன மாதிரியே நீங்களும் போடுங்க. அப்படி இல்லைனா ஸ்மார்ட் ஒர்க் ஆகாது. ஓகேங்களா. ஹார்ட் ஒர்க் தான் எப்போயுமே வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்த்துக்கோங்க. 13 R18 W23 B2. உங்களுக்கு புரியுது நான் என்ன பண்ணுறேன்ட்டு. MRWB இருக்கா. எம் என்ன 13, ஆர் என்ன 18, W என்ன 23, B என்ன 2. அதே தான் சி. ஆப்ஷன் சி பாருங்கள். சி என்ன 3, H8 M13 R18. புரியுதா? யாருக்காவது புரியலைன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கேளுங்க, நான் சால்வ் பண்ணுறேன். என்ன +6 +5 ஓகே. நோ L11 கிடையாது. பெருசாக போட்டேன் உனக்கா. K11 L12. அப்போ +5 தான். +5 இங்கேயும் +5. எப்படின்னு கேட்குறீங்களா? 22 + 5 என்ன வரும்? 27 கிடையாது லெட்டரில். 26 தான் மேக்ஸிமம். 26 தாண்டி போச்சு நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 26 சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க 1. கரெக்டு தான். அப்போது இங்கேயும் பாருங்கள் +5, இங்கேயும் +5, இங்கே ப்ளஸ். வெயிட் பண்ணுங்கள், கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். K11 எஸ் +6 இருக்குது. அப்போ இதுதான் ஆடு. ஆப்ஷன் பி தான் ஆடு. இதை கன்ஃபார்ம் பண்ணிடலாமாங்க. +5 இருக்குது, +5 இருக்குது, +5 கரெக்டு தான். இங்கே பாருங்கள் +5 இருக்குது, +5 இருக்குது. எஸ் இங்கேயும் +5. எப்படின்னு கேட்குறீங்களா? 23 + 5 என்ன வரும்? 28. 26 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணால் 2 கரெக்டு தான். ஓகே. அப்போது ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். இது 14th கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 15. கொஸ்டின் நம்பர் 15 பாருங்கள். இங்கே என்ன லாஜிக்கு? ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்தாங்க? VRNJ. வி என்ன V22, R18, N வந்து 14, J10. அப்புறம் ஆப்ஷன் பி என்ன கொடுத்தாங்க? C3 Y25 U21 U17. நான் முதல்ல என்ன செய்வேன், இந்த லெட்டர் அப்படியே எழுதி அதுக்கு மேலே இந்த நம்பர்லாம் போடுவேன். இப்போ நான் டேரெக்டாகவே போடுறேன், ஏன்னா கொஞ்சம் டைம் நம்ம சேவ் பண்ணணும். K11 G7 C3 X24. அப்புறம் ஆப்ஷன் டி எஸ் வந்து 19 O15 K11 G7. அவ்வளோதான். இப்போ வாங்க பார்ப்போம் என்ன இருக்குது. இங்கே எனக்கு -4 -6 ஐயே. அதே மாதிரி பாருங்கள், இங்கே பாருங்கள் -4 கரெக்ட். எப்படின்னு கேட்குறீங்களா? 3 - 4 என்ன வரும்? -1. -1லாம் அங்கே ஒர்க் ஆகாது. 26 சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். அதாவது
உங்களுக்கு வந்து 1லேருந்து 26 மட்டும்தான் ஓகேங்களா. அது கீழே போயிடுச்சுன்னு வைங்களேன், நீங்கள் என்ன செய்யணும், 26ஆல் மைனஸில் போச்சுன்னா ஆட் பண்ணணும், ப்ளஸில் போச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணணும். சரி, ப்ளஸில் போச்சுன்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ வந்து -1 போகுதுன்னு வைங்களேன், இப்போ 3 - 4 என்ன வரும், -1. -1 என்ன, 26 -1 கழிங்க 25. ஸோ கரெக்டு தான். 25லேருந்து -1 போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும், 21 கரெக்டு. இது -4 போட்டால் கரெக்டு தான். அடுத்து பாருங்கள், இங்கே -4 கரெக்டு, இங்கேயும் -4 கரெக்டு, இங்கே -4 கரெக்டா. 3 - 4 என்ன வரும், மிஸ்டேக் இருக்குது, C3 X. ஓகே, 3 - 4 -1, 26 -1 வந்து 25 தானே வரணும், மிஸ்டேக் இருக்குது இங்கேயோ, நான் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ABC 3 தான், CXா, Xனா 24 தானே. இங்கே வாங்க, N வந்து 14, J என்ன, JKL, ஓகே J10 கரெக்டு தானே. ஓ சாரி எக்ஸ்ட்ரீம்லி சாரிங்க, -4 தானங்க இது, ஏங்க இப்படி பண்ணுறேன், சாரிங்க மன்னிச்சுங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்போ இங்கே தான் என்ன ஆகுதுன்னா நமக்கு கொஞ்சம் மாறுது. 3 இங்கே 24 இருக்குது ஓகேங்களா. 24 ஒன்று நமக்கு எப்படி 3 அப்படி 24ஆக மாற்றுறது. 3 மைனஸ் நமக்கு வந்து 5 போடுங்க, என்ன வரும், -2 ஓகேங்களா. -2 26 - 2 24, அவ்வளோதான். ஸோ இதுக்கு வந்து -5 தேவை. அப்போ எனக்கு ஆடு என்ன, ஆப்ஷன் சி தான் ஆடு. இதே மாதிரி பாருங்கள், இங்கே பாரு -4, இங்கே பாருங்கள் -4, இங்கேயும் பாருங்கள் -4, ஓகேவா. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. நான் சரியாக கவனிக்காமல் விட்டேன், மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஓகே, 14வது கொஸ்டின் பாருங்கள். 14வது கொஸ்டின், இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 30 செகண்ட்ஸ் எடுக்கலாம், 30 செகண்ட்ஸ் மேக்ஸிமம். அதுக்கு மேலே போச்சுனாலும் ரன் ஓடிடுங்க. ஓகே, நான் தண்ணி குடிச்சுக்கிறேன். ஓகே, இந்த கைண்ட் ஆஃப் கொஸ்டினுக்கு வந்துட்டு நீங்கள் எழுதி சால்வ் பண்ணுறது ஒரு வகையில், ரைட் ஆஃப் பண்ணிடுவோம். ரைட், இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி சால்வ் பண்ணுறது ஒரு மெத்தடு, கண்ணால் பார்த்தே சால்வ் பண்ணலாம். ABCD பாருங்கள், 2 6 are 12, 5 6 are 30, இங்கே இல்லை, 4 6 are 24, 3 6 are 18. பாருங்கள், 5 6 are 28, இது மட்டும் என்னவா இருக்குது, இதில் ஆடாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி முடிஞ்சு போச்சு. எப்படி, 2 6 are 12, 4 6 are 24, 3 6 are 18, அவ்வளோதான் முடிஞ்சா. அவ்வளோ, இந்த கொஸ்டினுக்கு 30 செகண்ட்ஸ் எடுக்கலாம் மேக்ஸிமம், அதுக்கு மேலே போகக்கூடாது. அடுத்து என்னங்க, கொஸ்டின் நம்பர் 17. ஏன்னா 2 2s are 4, ட்ரை பண்ணுவோம் என்ன வருதுன்னு பார்ப்போம். 3 3s are 9, இப்போ 4 4s are 16, இல்லை 18 இருக்குது, இப்போ not equal to 18. 5 5s are 25, அப்போ இதில் இது ஆடு, ஆப்ஷன் சி தான் இதுலேயும் ஆடு ஓகேங்களா. ரைட்டு, முடிஞ்சா. அடுத்த பேஜில் எத்தனை கொஸ்டின் முடிச்சிருக்கோம், 18 கொஸ்டினா பாருங்கள், என் ஞாபகம் மருதி அவ்வளோதான். நானே உட்காந்து கிளாஸ் எடுத்துகிட்ருக்கிறேன். 17 கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ சால்வ் பண்ண போகிறது 18வது கொஸ்டின். எனக்கு அது மறக்குது இது மறக்குதுன்னு புலம்புறவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, கொஸ்டின் நம்பர் 18. எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோ நமக்கு நல்லது. ஓகே, இந்த சம்மில் பாருங்கள், 4 12 இருக்குது. 4 3s are 12, 5 3s are 15 கரெக்டு, 6 3s are 18, அப்போ இந்த லாஜிக் தப்பு போலையே. 9 3s are 27, 29 இருக்கா, அப்போ not equal to 29, அப்போ ஆப்ஷன் டி தான் இதில் கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. அடுத்தது அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ அடுத்த சீரியஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 19வது கொஸ்டினா. ஓகே, சீரியஸ் இங்கே பாருங்கள், சீரியஸ் பேஸ் பண்ணி வரக்கூடிய அந்த லெட்டர் சீரியஸ் பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 40 to 50 செகண்ட்ஸ் எடுக்கலாம். கண்டிப்பாக இந்த கொஸ்டின்லாம் நீங்கள் அட்டன் பண்ணணுங்க, ஓப்பனாக சொல்கிறேன். எனக்கு அனலாகிலாம் மைண்டில் நிற்காதுன்னா சரி வராது ஓகேங்களா, அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. பாருங்கள், AGFMKSPOன்னு இருக்குது. நான் என்ன செய்யணும்னா டேரெக்டாக நான் நம்பராகவே போடுறேன். ஏ என்ன, A1, G என்ன, G7. அடுத்தது F என்ன, F வந்துட்டு அப்படி நம்ம வந்து கீழே அப்படி போட்டுருவோமா, ஈஸியாக இருக்கும். ஏ என்னங்க, A1, G என்ன 7, F என்ன 6, M என்ன 13, K என்ன 11, S என்ன 19, P என்ன P16, Y என்ன வரும் 25. அவ்வளோதான். இப்போ வாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு, வேலை முடிஞ்சுது. +5 +6 +5
+6 இதாகுதா, +5 +6. அப்போ இதான் லாஜிக்கு. +5 என்னங்க வரும்? 16 + 5 என்ன? வெயிட், மை காட், சரி விடுங்க. 15 + 5 என்னங்க வரும்? 21. 21னா என்ன வரும்? 21னா யூவா, டி, சாரி PQ TS TU, யூ தான். அப்போ எனக்கு குழம்புது பாருங்கள். 25 + 6 என்ன வரும்? 31. 31லேருந்து 26 கழிச்சா 5. 5னா என்ன? ABCDEE 5 UE இருக்கா பாருங்க ஆப்ஷனில் இருக்க ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது என்ன? 20, கொஸ்டின் நம்பர் 20, 20வது கொஸ்டின். சேம் இதே மாதிரி இருக்கும் போடுங்க. ALKன்னு இருக்குது. A1, L11, K10, அவ்வளோதான். அடுத்தது V என்ன? V வந்துட்டு 22, G7, F6. அப்புறம் Q என்ன? Q17, P2, A1. அடுத்து நமக்கு தெரியாது. G என்ன? G7, R18, Q17, அவ்வளோதான். இப்போ வாங்க சால்வ் பண்ணலாம். என்னடா இது? 1 22, 17 11 7, இங்கே வந்து -4, இங்கேயும் -4, இங்கே என்ன வரும் தெரியலையா? அங்கே பாருங்கள், -5 -5 -4 இங்கே என்ன? -5. இப்போ இதுவும் -1 இருக்குமா? 1 - 4 என்ன வரும்? -3. 26 - 3 என்ன வரும்? 23 தானே வரும். -5லோ என்னடா அது? ஃபஸ்ட்டு கரெக்டாக போட்டுக்கோமா. V வந்து 22 தானே? கரெக்டு தான். VGF கரெக்டு. ஃபஸ்ட்டே அடி வாங்குதா? -4, ஓகே. -5 -5 6 - 5னா 1, 7 - 5னா 2, 22 - 5னா 17. ஓகே, இது லாஜிக் தெரியணுமே. 1 22 வரணும். W23, ஓகே. 1 என்னடா -4 போட்டால் -3, 26 வந்து 3 கிடைச்சா 23. அப்போ 1 - 5 போடணும். -4, 26 - 4னா 22. அப்போ அங்கே -5. இப்படி இதெல்லாம் -5 வருமோ? கெஸ் பண்ணுறேன், பார்ப்போம் என்ன வரும். 17 - 5 என்ன வரும்? 12. ஓகேங்களா? 12னா என்ன? 12னா L. ஓகே, கெஸ் தான் அது. இப்போ 4 5ன்னு இருக்குது. ஒருவேளை இப்போ 6ஆக இருக்கலாமோ? 6ஆக இருந்தால் -4. -4னா 26 - 4 என்ன வரும்? 22 B. ரைட். அடுத்தது 22. ஓகே, இது வந்து இது 12, இது 22. ஒரு அசம்ஷன் தான், எனக்கு தெரியல கன்ஃபார்மாக. அடுத்தது இங்கே என்ன வரும்? இங்கே -6. -6னா என்னங்க அது? 1 - 6னா -5. -5னா 26 - 5 என்ன வரும்? இது ஓகே. இந்த கொஸ்டின் அப்புறமா சால்வ் பண்ணலாம். 20th கொஸ்டின். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகலாம். ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. இதே நீங்களும் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு டக்குன்னு வந்து ஆன்சர் வரலன்னா அடுத்த கொஸ்டின் மூவ் ஆயிருங்க. 21வது கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 21. KPDயா? K11, P என்ன? 16, D வந்து 4. ஓகேங்களா? Q17, V22, J10, K11. யா. அடுத்தது W23, B2, P16, C3, H8, V22. அவ்வளோதான். இப்போ நீங்கள் லாஜிக் பாருங்கள் வாங்க. +6 கரெக்டாக இருக்கும். இங்கேயும் +6 +6 கரெக்டாக இருக்கும். அப்போ சேம் +6 இங்கேயும் +6 எப்படி நிற்கிறீங்கன்னா 22 + 6 28. 28னா என்ன? 28னா 26 சப்ட்ராக்ட் பண்ணால் 2. இங்கேயும் +6 கரெக்டு. இப்போது +6 போடுங்க. 29 - 26 என்ன வரும்? 3. ஏன்னா 29 கிடையாது நமக்கு. லெட்டு 26 வரைக்கும் தான் இருக்குது. ஓகேவா? +6 போட்டுனா 8, +6 போட்டால் 22. அகெயின் இங்கே +6 +6 +6 என்ன வரும்? 3 + 6 9, I 9. 8 + 6 14. 14னா என்ன? N. 28. 22 + 6 28. 28னா என்ன? 2. 2னா என்ன? B. INB இருக்கா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே. அப்புறம் 22வது கொஸ்டினா அப்போ 22வது கொஸ்டின் என்ன நடக்குதுங்க? ஒவ்வொரு கொஸ்டினும் ஒவ்வொரு ஜாடையில் இருக்குது. இந்த இதில் 2 கொஸ்டின் நான் வந்து தடுமாறிட்டேன். 2 கொஸ்டினுமே என்ன ஆன்சர்னு எனக்கு தெரியல. பார்ப்போம். இது ஓப்பனாக சொல்கிறேங்க, இது கொஞ்சம் டைம் டேக்கிங் ப்ராசஸ்ங்க. இது கண்டிப்பாக 1 minute எடுக்கும். ஓகேங்களா?
டைம் எடுத்து இதை சால்வ் பண்ணுங்கள். இவனை பார்க்குறதுக்கு ஈஸியாக தெரியுவான், ஆனால் இவன் தான் ரொம்ப டேஞ்சரான ஆள். நான் ஓப்பனாக சொல்கிறேன், இவன் ரொம்ப டேஞ்சரான ஆள். எனக்கு இது வந்து பிடிக்கவே பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன காம்ப்ளிகேஷன் இருக்குன்னே தெரியாதுங்க, செம்ம கஷ்டமாக இருக்கும். பார்க்குறதுக்கு ஈஸி மாதிரியே தெரியும். ஈஸியாக இருந்தால் சந்தோஷமாக நீங்கள் போட்டு போயிடலாங்க. கஷ்டமாக இருந்துச்சுன்னு வைங்களா மண்டை கீரும். இங்கே பாருங்கள் 2 கேட்டிருக்காங்க, 2 கேட்டிருக்கான். வா என்ன ஆகுன்னு தெரியல. சரி ஃபஸ்ட் லாஜிக் ட்ரை பண்ணலாம். +4 +4 ஈஸியாக இருக்குது. இந்த முடிச்சு விட்டான்ல. இங்கே பாருங்கள் இது கம்மியாக இருக்குது. ப்ளஸ் போக முடியாது. முடிச்சிட்டானா இதுதான் ப்ராப்ளம். சொல்லலை, இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, அப்போ என்ன செய்யலாம்? முதல் 2 இப்போ ஒர்க் ஆகலை. ஒன்று விட்டு ஒன்று போட்டு பார்ப்போமா? இது என்ன +8, இதிலேருந்து இது வரைக்கும் +16. அப்போது இங்கேருந்து இங்கே என்ன வரும்? தெரியலையே. 8 ஒருவேளை எப்படி இருக்குமோ? 8 × 1 8 × 2 8 × 3 என்ன 24 +24 போட்டு பார்ப்போம். 27 24 என்ன வரும்? 7 மீதி ஒன்றுங்க பார்த்தீங்களா? 51 இருக்கலாம். இருக்கு பாருங்கள். ஆப்ஷன் பி ஆர் ஆப்ஷன் சி, 2 ஏதோ ஒரு ஆன்சர் இருக்க போகுது. சரிங்க, அப்போ இது நமக்கு ஒன்று நம்ம கெஸ் பண்ணிட்டோம். இன்னொன்று நமக்கு எப்படி கெஸ் பண்ணுறது? இந்த 7 63 215 இந்த 3 என்ன கனெக்ஷன் இருக்குது? 7 × 7 9s are 63. ஆமாம் 7 9 63. ஓகேவா? அதே மாதிரி 63 × 9 என்ன வரும்? 27 ரிமைனிங் 2 54 56 போச்சுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. இல்லை, லாஜிக் செட் ஆகாது. இந்த 7 பாருங்கள் 63 அப்புறம் 215 என்ன கனெக்ஷன் இருக்குது? 7 63 215 என்ன கனெக்ஷன் இருக்குது? மல்டிப்ளிகேஷன் பாசிபிள்னு தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பாக அடிஷன் பாசிபிள் கிடையாது. ஏன்னா 7க்கும் 63க்குள்ள கேப் ரொம்ப கம்மி. 215க்கும் 63க்குள்ள கேப்பை கம்பேர் பண்ணும்போது அப்போ அடிஷனும் காலி, மல்டிப்ளிகேஷனும் காலி. அப்போ நம்ம வந்து ஸ்கொயர் வச்சு கம்பேர் பண்ண முடியாது. பார்க்கலாம். 7 இருக்குது, 7 ஸ்கொயர் பண்ணால் 49 தான் வருது. சான்ஸ் இல்லை. இதுக்கும் வராது 7. ஆனால் இதுக்கு பக்கத்தில் 8 இருக்குது, அது தெரியும். 8 இருக்குது, 6 இருக்குது, 8 இருக்குது. இங்கே 64 இருக்குது, இங்கே 216 இருக்குது. ஸோ இப்போ என்ன மீனிங் இதுக்கு? 8ன்னு இருக்குது. 8 எப்படி வரும்? 2³ போட்டால் 8 -1 2³ ஓகேவா? அதே மாதிரி 64 வேணும். 64 வேணும்னா எப்படி வரும்? 64 8 நோ, ஏன்னா இங்கே க்யூப் தானே பயன்படுத்தியிருக்கோம். லாஜிக் மிஸ் ஆகக்கூடாது. 4³ போடுங்க. என்னங்க ஒரு 4³ போட்டால் 64 -1 ரைட்டா? அதே மாதிரி இவனை பாருங்கள். இவன் என்ன வருவான்? 216ங்கிறவன் யார்? 6³ ஓகேங்களா? இதெல்லாம் தெரியணும். க்யூப்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ 6³ -1 என்ன? 216 -1 என்ன? 215 ஓகேவா? அப்போ அடுத்து வர்றவன் என்னவா இருப்பான்? 2 4 6 8 தான். அப்போ 8³ 8/3 வந்து 8³ -1 தான் இருந்து இருக்கணும். அப்படி இல்லைனா அந்த கொஸ்டினை தூக்கி போட்டு அடுத்த கொஸ்டின் போயிருங்க. சார் அப்படியே போனால் எப்படி சார் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியாது சார்? வெயிட் பண்ணுங்கள், வேறு வழி இல்லைங்க. டைம் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லை. -1 5 1 1 இது ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் பி கரெக்டு. அப்போ இதான் லாஜிக். அவ்வளோதான். இப்படி தான் லாஜிக் ஃபைன் பண்ணணும், வேறு வழியே கிடையாது. 22வது கொஸ்டினா? அடுத்து 23வது கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் இது கொஞ்சம் என்ன சொல்கிறது, சில நேரங்களில் போட்டுடலாம், சில நேரங்களில் புரியாது. என்னமோ நடந்துகிட்ருக்கோம். 45 11 2.5 விளங்கும் போங்க. 7 சாரி நான் கொஸ்டினை கொஞ்சம் இது பண்ணுறேன். ரைட், கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அது 7 கிடையாது, அது வந்து கொஸ்டின் மார்க். ஓகே 703 பாயிண்ட் கரெக்டு தான். ஓகே இது கொஸ்டின் மார்க். ஓகே இது கொஸ்டின் மார்க். உங்களுக்கு வந்து டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு இந்த பிழை இருக்காது. ஓகேங்களா? நம்ம சொல்யூஷனில் வந்து கொடுத்துருக்கோம், காமிச்சிட்டோம், பார்த்துக்கோங்க. உங்கள் டெஸ்ட் வந்து க்ளீனாக இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து ஒரு கொஸ்டினை வந்துட்டு டைப் பண்ண வைக்கிறதுக்கே நம்ம
எம்ப்ளாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினுக்கு ₹2 சார்ஜ் பண்ணுறோம். ஓகேங்களா, சும்மா இல்லை, காசு கொடுத்து தான் நம்ம வந்து இந்த டெஸ்ட்டை வைக்கிறோம். ஒரு டெஸ்ட்டு நான் ரெடி பண்ணுறதுக்கு எப்படியும் பார்த்தீங்கன்னா 30 கொஷின் இருக்குது. ஒரு டெஸ்ட்டுக்கு எனக்கு ₹60 செலவாகுது. நான் ₹60 கொடுக்குறேன் என் கையிலேருந்து. ஓகேங்களா, ஸோ முடிஞ்சால் உங்களால் முடிஞ்சால் அந்த காசையாவது கொடுங்க. ஒரு டெஸ்ட்டுக்கு எனக்கு ₹60 செலவாகுது. ஓகேங்களா, செலவில்லாமலாம் நம்ம வந்து இதை பண்ணல. ஓகே, நான் ஒர்க் பண்ணேன்னா ஓகே, நான் மட்டும் ஒர்க் பண்ண முடியாதுல்ல, ஏன்னா நான் நிறைய கிளாஸ் எடுக்க வேண்டியிருக்கு, நிறைய ஒர்க் இருக்குது, நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போக வேண்டியிருக்கு. சரிங்களா, ஸோ இந்த வீடியோக்கு நான் ஓப்பனாக சொல்கிறேன், இந்த வீடியோக்கு நான் நடத்துகிறேன், கிளாஸ் நடத்துகிறேன். ஓகே, எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் நம்ம வந்து ஒருத்தங்களை வந்து கொஷின் எடுக்க சொல்கிறோம் அப்படின்னா, கொஷின் டைப் படிக்க சொல்கிறோம் அப்படின்னா, கூகுள் லென்ஸாகவே இருந்தாலுமே வந்து அவங்க பார்த்து கரெக்டாக டைப் படிக்கணும். கரெக்டுங்களா, அது கண்டிப்பாக செலவாக தான் செய்யுது. ஒரு கொஷினுக்கு ₹2 மாதிரி தான் இருக்குது. நான் அவர்கிட்ட பேசி பார்க்கணும், ஒரு கொஷினுக்கு ₹1 மாதிரி கேட்டு பார்க்கணும். அவர் எந்த அளவுக்கு சொல்லுவார்னு தெரில. இப்போ நமக்கு டெஸ்ட் சீரியஸ் கொஷின்ஸ் எல்லாமே அவர் தான் பண்ணுறாரு. அவருக்கு ஒரு கொஷினுக்கு ₹1 ரொம்ப அநியாயமாக ஃபீல் ஆச்சு. சரி பரவாயில்ல, நம்மக்கிட்ட இருக்கிற காசை போட்டு அப்படியே பண்ணுறோம். நீங்களும் முடிஞ்சால் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூகுள் பே லிங்க் இருக்குது, நான் கொடுக்குறேன். போயிட்டு என்ன செய்யுங்க, அந்த கொஷினுக்கு நம்ம வந்து செலவு பண்ணுற காசையாவது கொடுங்க. ஓகேங்களா, ₹60 செலவாகுது. ஆளுக்கு ஒரு ₹10 போட்டிங்கனாலுமே 7 பேர் கொடுத்தீங்கன்னா ₹70 ஆச்சு. ஓகேங்களா, எனக்கு ஒரு ₹10 கிடைக்கும். ஒரு டீ வாங்கி குடிச்சிக்கலாம். சரி, ஓகே, ஃபைன். இப்போ நம்ம கிளாஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம். இது ரெண்டும் என்னங்க லாஜிக்கு? 18 சரி, அப்படி ப்ளஸில் போட்டாலும் இங்கே பாயிண்ட் வருதா? அப்போ என்ன இது ரெண்டு கெட்டில் என்ன ரிலேஷன் இருக்குது? 1125க்கும் 45க்கும் என்ன லாஜிக் இருக்குது? சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க, வேறு வழி இல்லை. அப்போ தான் தெரியும் நமக்கு. ஏன்னா அடிஷன் கண்டிப்பாக கிடையாது, மல்டிப்ளிகேஷனில் தான் ஏதோ ஒரு இது இருக்குது, ஏதோ ஒரு லிங்க் இருக்குது. 45க்கும் இதுக்கு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. 9 5s are 2 5s are 10, ரிமைனிங் 1, 2 5s are 10, ரிமைனிங் 1 3. ஆமாம் 3. வெயிட் 2 5s are 10, 9 5s are ஓகே, 2 5s are 10, ரிமைனிங் 1, 2 5s are 10, ரிமைனிங் 2 5. ஓகே, பாருங்கள், புள்ளி வைக்கணும், கடைசி வச்சுக்கலாம். 3 3s are இங்கே, 4 3s are 21, ரிமைனிங் 1 5. அகெயின் பாருங்கள், 1 5 15. எஸ், 15னா ஓகே. 1.5 1.5. ஐயோ சாரி, தப்பு. என்னடா எங்கேயோ இடிக்குதான்னு பார்த்தேன். ஓகேவா, கரெக்டாக தானே போயிருக்கு. ஓகே, 3 3s are ஓகே, 7 3s are 21, ரிமைனிங் 1, ரிமைனிங் 1னா 5 வரும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், 2 3s are 16, ரிமைனிங் 1 5, இப்போ 2.5. ஓகே, அப்போது இது ரெண்டு கடையில் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2.5, இது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 2.5 இருந்திருக்கு. அப்போது இது ரெண்டுக்கும் அப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இருக்கணும், வேறு வழி கிடையாது. அப்படி இல்லைன்னா அந்த கொஷினையும் நீங்கள் இப்போது ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது நல்லது. பார்ப்போம். 4 9, 16 ரிமைனிங் 1 3. ஓகே, 0 15, ரிமைனிங் 1 4, 450. எஸ், கரெக்டுங்க. அப்போது அடுத்த இதுவும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2.5 தான் இருந்து ஆகணும். ஓகேங்களா, 2.5 என்ன, 112.5, 1125, 25 என்ன வரும்? 25 ரிமைனிங் 2, 10 12 ரிமைனிங் 1 6 5, 10 ரிமைனிங் 1 4 5, 2 2 5 2 11 ரிமைனிங் 1 8 2. ஓகே, எத்தனை டிஜிட் வைக்கணும்? 2 டிஜிட் வச்சோன்னா என்ன கிடைக்குது? 281.25 இருக்கா ஆப்ஷனில்? 281.25 இருக்க ஆப்ஷன். இந்த இதுதான் ஆன்சர். கொஞ்சம் மாறி இருக்குது. சி ஃபினிஷ்ட். ஓகேங்களா, உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த 281.25 இருக்கா, அதை வந்து என்ன செய்யுங்க, 25ஆல் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 23. கொஸ்டின் நம்பர் 24 பாருங்கள். 24 என்ன கேட்குறாங்க? அகெயின் மறுபடியும் இந்த மாதிரி கொஸ்டின் வந்ததுன்னா இது கண்டிப்பாக 1 to 2 minutes கூட எடுங்க. ஒருத்து தானா இது வந்து? இந்த கொஸ்டின் வந்து டைம் இருக்கக்கூடிய கொஸ்டின் தான். இது ஜோக் நான் சொல்ல, சீரியஸாக தான் சொல்கிறேன். இவன் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருப்பான். ஓகே, எப்படி வருது பாருங்கள் லாஜிக்கு. 350. அடுத்தது என்ன, எவ்வளோ பெருசாக இருக்குது. ஓகே, எல்லாமே வந்து ஆட் தானே ஆகுது. ப்ளஸ் 38. யா, இங்கே ப்ளஸ் 8 78. எஸ்,
அதே மாதிரி இங்கே ப்ளஸ் 222 130 என்ன வரும் 2 12 9 92 யா 92. அடுத்தது 350 222 என்ன பண்ணுறதுன்னு தெரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் பேசிக்கான விஷயங்க. எனக்கு இது புரியலன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. 128 அப்படி தான் முடிஞ்சுதா? இப்போ அடுத்தது நமக்கு என்னன்னு தெரியாது. இது என்னதுன்னு முதல்ல தெரியணும். கரெக்டாக? இப்போ இது ரெண்டு கிலோ கேப் என்னன்னு பாருங்கள். ப்ளஸ் 40 ரைட். இங்கே ப்ளஸ் 4 1 ஆமாம், அவ்வளோதான் கேப் இருக்குது. அது எப்படி இருக்கும்? ஏதோ மிஸ்டேக் இருக்கா? 222 ஓகே 130 92 கரெக்டு தான். என்னடா அது பாருங்க 38 ப்ளஸ் 78 ஓகே ரைட். பாருங்கள் என்ன வருங்க. ப்ளஸ் என்ன வரும் 6 36. அடுத்தது என்னன்னு தெரியாது. ஓகே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. 30 68 130 222 அப்புறம் 350 என்ன பண்ணலாம் அப்படியே பார்ப்போம். ரைட். என்ன மிஸ்டேக் இருக்குது? ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது. என்னடான்னு பார்த்தேன். ஏதோ ஒரு இடத்துல தப்பாகுதுன்னு பார்த்தேன். நினச்ச மாதிரியே தப்பாக இருக்குது. எங்கே தெரியுதா? எங்கே நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னா இந்த இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல சொதப்பிட்டேன். கரெக்டாக அந்த இடத்துல பாருங்கள் 68 இருக்குது. 68 ப்ளஸ் இங்கே வந்து 68 தான் வரணும். 68 வராது பாருங்கள். சப்ட்ராக்ட் பண்ணி பார்த்துருவாங்க. பெரிய அறிவாளி மாதிரி போட்டு தான் நான் பண்ண தப்பு. இதுதான் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 130 மைனஸ் 68 என்ன வரும் 262 என்ன வருது 62. அப்போது இதில் பாருங்கள் கொஞ்சம் மாறும். 62 மைனஸ் 38 என்ன வரும்? ஓகே 4 24 ப்ளஸ் 24. அடுத்தது 92 மைனஸ் 62 என்ன வரும்? 92 மைனஸ் 62 ப்ளஸ் 30 இங்கே என்ன வருது? ப்ளஸ் 30 சிம்பிள். அதே மாதிரி 92 ப்ளஸ் 128 என்ன வரும்? 36. அது கரெக்டு தான். இது நமக்கு என்னென்னு மறுபடியும் இங்கே நமக்கு என்ன தெரியாது. என்னங்க இது கெஸ்ஸே இல்லையா? என்ன பண்ணலாம்? ப்ளஸ் 6 அப்போது இங்கே ப்ளஸ் 6 தான் வரணும். 36 ப்ளஸ் 6 என்ன வரும்? 42. அப்போ நமக்கு இது தெரிஞ்சிச்சு 42. இது தெரிஞ்சிச்சு. இது 42 நமக்கு தெரிஞ்சு போச்சு. இது 42 நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? என்ன வரும்? 128 ப்ளஸ் 42 128 ப்ளஸ் 42 என்ன வரும்? 10 ரிமைனிங் 1 371 170. இது ஆன்சர் கிடையாது. 170 போட்டுறக்கூடாது. ஓகே 170 போட்டது தப்பு. இந்த 350 ப்ளஸ் 170 என்ன வரும்? 350 என்ன வரும்? 0 12 ரிமைனிங் 1 520 இருக்கா? எஸ் ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? பாருங்கள் எவ்வளோ டைம் எடுத்துருச்சுன்னு. 24 ஆச்சா? 25வது கொஷின். 25வது கொஷின் என்ன கேட்குறாங்க? RE இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 20 செகண்ட்ஸ், அதுக்கு மேலே போகக்கூடாது. ஓகேவா? நீங்கள் இதுக்கெல்லாம் டைம் கம்மியாக எடுத்திங்கன்னா தான் சீரியஸ் ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறோம். இன்னும் நம்ம சால்வ் பண்ணாத 2 கொஷின் இருக்குது, பார்ப்போம். என்ன இதில் எதுவும் கேட்குறாங்களா? ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ வந்து கம்பேர் பண்ணுங்கள். ஏ இருக்கா? ஏ இருக்குது. சி இருக்கா? சி இருக்குது. யூ இருக்கா? யூவும் இருக்குது. டி இருக்கா? டி இருக்குது. இ இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ கிடையாது. ஓகே ஆப்ஷன் பி பாருங்கள். ட்ரெஸ் டி இருக்கா? டி இருக்குது. ஏ இருக்கா? ஏ இருக்குது. சி இருக்கா? சி இருக்குது. இ இருக்கா? இருக்குது. அப்போ ஆப்ஷன் பியும் கிடையாது. ஆப்ஷன் சி பாருங்கள். பி இருக்கா? யா பி இருக்குது. ஆறும் இருக்குது. ஐ இருக்கா? ஐ இருக்கா? ஐ இல்லை. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். முடிஞ்சா? இதால் இந்த கொஷின் என்னது? cannot be formed. ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா? ரைட். எத்தனை கொஷின் ஆச்சு? 25
4 25 கொஸ்டின் ஆச்சு. 26வது கொஸ்டின் இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, கோடிங் என்கோடிங் டிகோடிங் பேஸ் பண்ண கொஸ்டின் இது. கொஸ்டின் நம்பர் 26 டியூஸ்டே. ஓகே, அப்போது இதுவும் வந்துட்டு அனலாகி மாதிரி தான். கோடிங் டிகோடிங்னாலும் இதுவும் அதே மாதிரி கான்செப்ட் தான். டியூஸ்டே ரைட். அதே மாதிரி BWGUFCA ஓகேவா ரைட்டு. பாருங்கள், T20 U21 E5 S19 D4A1 Y25 ஓகேங்களா. V22 23 G7 U21 F6 C3 A1. என்ன காமனாக இருக்குது? +2 +2 யா +2 +2 +2 +2 எஸ் +2. அப்போ ஈஸியாக நமக்கு தெரிஞ்சிச்சு கோடிங். இதுக்கு காமனாக என்ன இருக்குது? +2 தான் இருக்குது. கவ் என்னங்க வரும்? C3O15 W23 அவ்வளோதான், சிம்பிள். ஸோ +2 +2 +2 3 + 2 5. 5 என்ன வரும்? E5 17 Q 25 Y EQY எஸ். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனலாகி மாதிரி தான் டைம் எடுக்கும். இது ஈஸியான கொஸ்டின் தான். கொஸ்டின் நம்பர் 27 பாருங்கள். இது வந்து நீங்கள் கவனமாக போட வேண்டிய கொஸ்டின் இது, எங்களை மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இப்போது எல்லாத்தையும் மாற்றி போட போகிறீங்க. பாருங்கள், 16 போட்டாச்சு. மைனஸ் ரெப்ரசன்ட்ஸ் பெருக்கல், அதாவது மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா, மல்டிப்ளிகேஷன் 25. அடுத்தது மல்டிப்ளிகேஷன் பாருங்கள். மல்டிப்ளிகேஷன் ரெப்ரசன்ட்ஸ் சப்ட்ராக்ஷன் 40. அப்புறம் சப்ட்ராக்ஷன் டிவிஷன் ரெப்ரசன்ட்ஸ் ப்ளஸ், ஸோ ப்ளஸ் 60. அப்புறம் ப்ளஸ் ரெப்ரசன்ட்ஸ் மைனஸ், ஸோ -50. அவ்வளோதான். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்? சால்வ் பண்ணிடலாமா எல்லாத்தையும்? ஃபஸ்ட் என்ன? டிவிஷன் தான் ஃபஸ்ட்டு. டிவிஷன் பண்ணலாம். 6 4 24, remaining 1 10, so 2 5 6.25. 16 into 6.25 plus 60 minus 15 right. அப்போது இது மல்டிப்ளை பண்ணுங்கள். 16 6.25 625 என்ன வரும்? 30 remaining 3 12 15 remaining 1 37. அப்புறம் 5 2 6 0 10 remaining 1 10 remaining 1 10. ஸோ 2 digit வச்சுன்னா 100. ஓகே, 100 plus 60 minus 50 160 minus 15 என்ன வரும்? 160 minus 15 5 4 1 145. ஆப்ஷனில் இல்லை, கடல்லே இல்லையாங்கிற மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கேன். 625. ஓகே, 16 625 6.25 ஆமாம், கரெக்டு தான். 16. ஓகே, 30 remaining 3 12 15 remaining 1 36 37. ஓகே, 5 2 6. ஓகே, 0 0 remaining 1 0 remaining 1 0. ஓகே, 2 digit போயிட்டுனா 100 கரெக்டு தான். 100 plus 60 minus 15 கரெக்டு தானே? என்ன மிஸ்டேக் இருக்குது இதில்? எங்கேயோ ஐயோ சாரிங்க. ஆக்சுவலாக 40 நான் 4ன்னு எடுத்திருக்கேன். 40 என்ன அர்த்தம்? 0.625. ஓகே, 0.625. இது என்னப்போ? 0.625. அப்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 10 தான் கிடச்சிருக்கும். என்னாச்சு? 70 minus 15 என்ன வரும்? 55. எஸ், 55. என்னடான்னு பார்த்தேன். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, 28th கொஸ்டின். இதுவும் கொஞ்சம் கவனமாக சால்வ் பண்ண வேண்டிய கொஸ்டின்ங்கிறது 28. இது பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது சாரிங்க, தப்பாக இருக்குது பாருங்கள். $72 சிம்பிள். வெயிட் பண்ணுங்கள், நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். 20 = 46. ஓகே, அப்படி இருங்க நம்ம இது பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடலாம்.
equal to $46 and $1.27 equal to 14, then $10.44 என்ன அதான் கேள்வியா? பா லேப்டாப் குதிக்குது, ஏசி போடணுமா? ஏற்கனவே குளிர்காலமாக இருக்குது, இதில் இது வேறு ப்ராப்ளமாக இருக்குது, என்னங்க பண்ணுறது? சரி வாங்க பார்ப்போம். ஓகே 72, 20, 46 இந்த கொஷின் வந்து கொஞ்சம் வித்தியாசமான கொஷின்ங்க. இது ஃபுல்லாக லாஜிக் பேஸ் பண்ண கொஷின் தான், இது நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது. ஓ ரைட், இதுக்கு ஒரு 40 செகண்ட்ஸ் போடலாம், தாராளமாக 40 செகண்ட்ஸ் கொடுக்கலாம். என்ன $72.20 equal to 46ஆ? நான் எப்போவுமே உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்தது எப்படின்னா, ரெண்டே ஆட் பண்ணுங்கள், ரெண்டே சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்கள். என்ன வரும்? 9 - 2 வாய்ப்பு இருக்கா? நோ சான்ஸ். ரெண்டே ஆட் பண்ணுங்கள், என்ன வரும்? 7 + 2 9 + 2 வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை. அப்போ முடிஞ்சு போச்சு போங்க. 72, 20 இருக்கா? என்ன வழி இருக்குது? ரெண்டே ஆட் பண்ணியாச்சு, அதாவது இது இண்டிவிஜுவலாக நம்ம ஆட் பண்ணி பார்த்துட்டோம். இது ரெண்டே ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், 292. அதை வந்து நம்ம சப்ட்ராக்ட் டிவைட் பண்ணலாம். 4 2 8 ரிமைனிங் 6. யா லாஜிக் கிடச்சிருச்சு. இது என்ன லாஜிக்னா ஒன்றும் இல்லைங்க, இது என்ன லாஜிக்னா ஆவரேஜ், வேறு ஒன்றும் இல்லை. 72 நம்ம எதுவும் பண்ண வேண்டாம், +20 டிவைடட் 2 போட்டோம் அப்படின்னா 46 நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அதே தான் இங்கேயும் 1.27 இருக்குது பார்த்தீங்களா? பாருங்கள், $1.27 equal to 14. ஈஸி. 1 + 27 டிவைடட் பை 2 போட்டு என்ன வரும்? 14 வரும். செக் பண்ணி வேணால் பாருங்கள். அதே தான் 14 கிடையாது, 10$44 என்ன வரும்? ஒன்றும் இல்லை, சிம்பிள். 10 + 44 டிவைடட் பை 2, அப்போது 54 டிவைடட் பை 2, 2 2 4 7. 27 இருக்கான்னு பார்ப்போம் ஆப்ஷனில். 27, எஸ், ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது இவன் கொஞ்சம் வித்தியாசமான ஆள். கொஸ்டின் நம்பர் 29. இதுக்கு வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 40 செகண்ட்ஸ் கொடுங்க, தப்பே கிடையாது. அதுக்கு தகுந்த ஒரு கொஷின் தான் அது. இதுக்கு வந்து கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்க்கணுங்க, இல்லைன்னா ஒன்றுமே புரியாது. 1 2 3 4 5 6 7 8 ரைட், 8 லெட்டர்ஸ் இருக்குது. எழுதிய சால்வ் பண்ண. ஓகே, 2 3 4 5 6 7 8 கரெக்டுங்களா? இங்கே பி எங்கே இருக்குது? முன்னாடி இருக்குது, BA. ஓகே, அடுத்தது லாஸ்ட் இங்கே பி இருக்குது, மற்ற எல்லாமே ஏ. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு இங்கே பி வந்துருச்சு, மற்ற எல்லாமே ஏ தான். இது வந்து முதல்ல வந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு எழுதி பழகுங்க, அதுக்கப்புறமா நீங்கள் ஹார்ட் ஒர்க் அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்மார்ட்டாக யோசிங்க. ஃபஸ்ட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தான் ஸ்மார்ட் வே தெரியும் உங்களுக்கு. சும்மா எடுத்தோடனே நான் வந்து ஸ்மார்ட்டாக தான் ஆன்சர் பண்ணுவேன்னு போனீங்கன்னா குழம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க சொல்லிட்டேன். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது தான், நான் இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் எடுத்தோடனே இந்த ஷார்ட்கட்டுக்குள்ளே போக வேண்டாம். ஓகேவா? பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த பிங்கிறது இங்கே இருந்துச்சு, இது கவுண்டரில் யூஸ் ஆகும் நமக்கு. அடுத்து இந்த பி எங்கே போயிடுச்சு? அடுத்த பொசிஷன் போயிடுச்சு. அடுத்தது ஃப்ரெண்டுக்கு போயிடுச்சு பாருங்கள். அடுத்தது இங்கே போயிருக்கு. அடுத்தது இங்கேனா அடுத்து எங்கே போயிருக்கணும்? கண்டிப்பாக அங்கே தான் போயிருக்கணும், 4th பொசிஷனுக்கு. அப்போ ஏ 3A இருக்காமல் பாருங்கள், 3A அதுக்கப்புறம் பி வரணும். 3AB பி தான் கரெக்டான ஆன்சர், முடிஞ்சு. ஓகேங்களா? ரைட், ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே ரைட். அப்புறம் கொஸ்டின் நம்பர் 30 வாங்க பார்ப்போம். இது இந்த வரேன், 2 கொஸ்டின் இருக்கா? நம்ம சால்வ் பண்ணாத 3 கொஸ்டின் இருக்குது, நம்ம சால்வ் பண்ணுவோம் தனியாக. ரைட்டு, இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 நிமிஷத்தில் சால்வ் பண்ணலாம். 30 இதுக்கு 1 நிமிஷத்துக்கு தாராளமாக எடுத்துக்கலாம். இது நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கம்மியாக செஞ்சுக்கலாம், சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே வாங்க சால்வ் பண்ணலாம். என்ன, டைரக்ஷனை ஃபஸ்ட்டு போட்டுருங்க சிம்பிளாக உங்கள் கையில், ரொம்பலாம் காம்ப்ளிகேட் பண்ண வேண்டியதில்லை, சிம்பிளாக போட்டுக்கோங்க. ஓகேங்களா? சார் நான் டைரக்ஷன் போடாமல் சால்வ் பண்ணலாமா? நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. நான் thousands ஆஃப் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்பேன் இதில், பட் ஸ்டில் நான் வந்து போட்டு தான் சால்வ் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்துக்கோங்க. A shopping mall worker loads his trolley and walks 50 meters through an alley
which is going to north, right? 50 meter north. Okay, north na மேலே. Okay, voyage. அடுத்து then turn his left. Okay, left direction எத்தனை? 15 meter. இது எத்தனை? ஃபஸ்ட்டு 50 மீட்டர். இது எத்தனை மீட்டர்? இது 15 மீட்டர். ஓகேவா? ரைட். அடுத்தது தென் டர்ன் சவுத் அண்ட் வாக்ஸ் 50 மீட்டர். இங்கேருந்து சவுத் நோக்கி 50 மீட்டர் வாக். ரைட். எத்தனை மீட்டர்? 15 மீட்டர். தென் ஈஸ்டர்ன் நோக்கி 25 மீட்டர் போகிறாரு. ஈஸ்டர்ன் நோக்கி 25 மீட்டர்னா இங்கேருந்து 25 15 10. கரெக்டாக நம்ம வந்து எங்கே வைக்கணுமோ அங்கே தான் இது இருக்கும். 50 25 மீட்டர் இங்கேருந்து போகுது. இங்கே இதுன்னா 15. அப்போ என்னவாக இருக்கும்? இது 10ஆக இருக்கும். ஓகே, 25 மீட்டர். அடுத்தது என்னங்க? ரைட். தென் டர்ன் சவுத் அண்ட் வாக்ஸ் 35 மீட்டர். இங்கேருந்து 35 மீட்டர் வாக் போகிறாராம். ஓகே, முதல்ல பாருங்கள், இங்கேருந்து இங்கே வரைக்கும் எத்தனை மீட்டர் சொல்லியிருக்காங்க? மொத்தம் இங்கேருந்து இங்கே வரைக்கும் 50 மீட்டர். ஓகேங்களா? அப்புறம் இங்கேருந்து இங்கே வரைக்கும் 15 மீட்டர். அப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் 15 மீட்டர் வாக்கிங். இங்கேருந்து இங்கே வரைக்கும் 15 மீட்டர்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் எத்தனை மீட்டர் இருக்கும்? 35 மீட்டர் இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. நம்ம ஆல்ரெடி பல தடவை சொல்லிக் கொடுத்த டாபிக் தான். அது ஒரு கஷ்டமே கிடையாது. ஓகேவா? ஒர்க்கர் அப்போ இங்கே வந்திருப்பார். இனிஷியல் பொசிஷன் இது. ஓகேங்களா? அவருக்கு டிஸ்டன்ஸ் என்ன? வெறும் 10 மீட்டர். என்ன டைரக்ஷனு? ஈஸ்டர்ன் டைரக்ஷன். இருக்க ஆப்ஷனில் இருக்குது. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். முடிஞ்சு, அவ்வளோதான். ஃபினிஷ்ட். டவுட் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள், பேசிக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் டவுட்டே வரக்கூடாதுங்க. தப்ப கொஸ்டினுக்கு அது நிறைய தடவை சால்வ் பண்ணி காமிச்ச சம்மு. 31th கொஸ்டின் பாருங்கள். என்ன சொல்லியிருக்கேன்? ஃபஸ்ட்டு கிராஃபை போட்டுருங்க, போடாமல் சால்வ் பண்ணாதீங்க. அது வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரியே தெரியும். சில்லாங்கில் அது உங்களுக்கு வந்து குழப்பமாக கூட வாய்ப்பு இருக்குது. ஈஸியான சம்மா இருந்தால் கூட நீங்கள் சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். சில்லாங்கில் வந்து கஷ்டமான சம்மா இருந்துச்சுன்னு வைங்களேன், ரொம்ப இழுத்துரும். வெஸ்ட் ஈஸ்ட். ரைட். 2 பேட்டில் டேங்க் start from the same point. Tank A travel 12 kilometer south நோக்கி. ஓகே, இந்த பெண் வந்து கண்ணுக்கு தெரியல. எத்தனை? 12 kilometer south. ஓகே, அங்கேருந்து லெஃப்ட் என்ன? 7 kilometers. இது அப்படியே நீங்கள் வந்து இது நீங்கள் என்ன செய்ய நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இது அப்படியே நேராக வச்சுட்டு லெஃப்டா ரைட்டா? லெஃப்ட்டு. அப்படியே திருப்பி வைங்க. லெஃப்ட் என்ன? இந்த டைரக்ஷனு. லெஃப்ட் என்ன? 7 kilometers. இங்கே 12 ஃபஸ்ட்டு. அப்புறம் இங்கேருந்து 7. ரைட்டு. அப்புறம் டேங்க் பி அவர் என்ன? அவர் 7 கிலோமீட்டர் சவுத்து போகிறாப்புல. ரைட்டு, 7 கிலோமீட்டர் சவுத்து. ஓகே, 7 kilometers சவுத். தென் அங்கேருந்து வெஸ்டர்ன் நோக்கி 9 கிலோமீட்டர் போகிறாரு. இங்கேருந்து 9 கிலோமீட்டர் வெஸ்ட் நோக்கி போகிறாரு. ஓகே, சம்பவம் இருக்குது. தென் அங்கேருந்து லெஃப்ட்டு வந்து என்ன செய்கிறாரு? 5 கிலோமீட்டர் போகிறாரு. முதல்ல இது வந்து 7 கிலோமீட்டர். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்ன? 5 கிலோமீட்டர். இது என்ன டிஸ்டன்ஸுங்க? இது 5 கிலோமீட்டர்ஸ். ஓகேங்களா? சரி, ரைட்டு. இங்கே பாருங்கள், வெஸ்ட்டு நோக்கி சரி 9 கிலோமீட்டர்ஸ். வெயிட். இந்த இடத்துலேருந்து 5 கிலோமீட்டர்ஸ் வந்து லெஃப்டாக போகணுமா? இது இந்த டைரக்ஷனில் இருக்குது. நான் இந்த டைரக்ஷன் வச்சுக்கிறேன். லெஃப்ட்னா என்ன? லெஃப்ட்னா இந்த டைரக்ஷனு பாருங்கள். இப்படி வச்சா கீழே நிற்கி 5 கிலோமீட்டர்ஸ் போகணும். ஓகே, இங்கேருந்து 5 கிலோமீட்டர்ஸ். ஓகே, இப்போ வேர் இஸ் டேங்க் ஏ? இங்கே வந்து பி வந்துருச்சு. இப்போ உங்கள் பி வந்துருச்சு. எத்தனை கிலோமீட்டர்? இது 5 கிலோமீட்டர்ஸ். இங்கே டேங்க் ஏ இருக்குது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதில் தான் இருக்குது. ஓகேங்களா? சேம் ஆக்சிஸில் தான் இருக்குது. மொத்தம் பாருங்கள், இங்கேருந்து இங்கே வரைக்கும் 12 கிலோமீட்டர்ஸா? இங்கேருந்து இங்கே வரைக்கும் 12 கிலோமீட்டர்ஸ். அப்புறம் இங்கேருந்து இங்கே வரைக்கும் 5 கிலோமீட்டர்ஸ். அப்போ எத்தனை கிலோமீட்டர் ஆச்சு? 17 கிலோமீட்டர்ஸா? சாரி 9 + 5 என்ன வரும்? 9 + 5 இல்லையா? வெயிட். இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் போனாப்புல? 9 கிலோமீட்டர் போனாப்புல. சரி, 5 கிலோமீட்டர் கீழே வந்துச்சு. ஓகே, இங்கே 5 கிலோமீட்டர் கீழே வந்திருக்கு. இங்கேருந்து இங்கே எத்தனை? 7. ஓகேவா? 9 + 7 என்ன வரும்? 9 + 7 9 7 16 கிலோமீட்டர்ஸ். ஓகேங்களா? என்ன கேட்குறாங்க? வேர் இஸ் டேங்க் ஏ? டேங்க் ஏ எங்கே இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு பி?
பியில் இருந்து டேங்க் ஏ எங்கே இருக்குது, டேங்க் ஏ ஈஸ்ட் டைரக்ஷன் நோக்கி இருக்குது. எஸ், ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, ஆப்ஷன் டி இஸ் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஏதாவது கொஸ்டின் மிஸ் பண்ணோமா? பார்த்துருவோம். ஏதோ ரெண்டு மூணு கொஸ்டின் கொஞ்சம் மிஸ் பண்ணோங்க. இந்த 2-3 கொஸ்டின் மட்டும் பார்த்துருவோமா? 2-3 கொஸ்டின் மிஸ் பண்ணோம். கொஸ்டின் நம்பர் 5 மிஸ் பண்ணியிருக்கோம். ரைட், அடுத்தது மிஸ் பண்ண கொஸ்டின் என்னது பார்ப்போம் வாங்க. எல்லாமே சால்வ் பண்ணியிருக்கோம். இதில் தான் கொஸ்டின் நம்பர் 5 மிஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் மிஸ் பண்ண கொஸ்டினை சால்வ் பண்ணலாம் வாங்க. இதே நீங்கள் வந்து எக்ஸாம் ஹால்லையும் பண்ணுங்க. ஓகேங்களா, ஆன்சர் வரல, கொஸ்டின் நம்பர் 5 முதல்ல முடிச்சிடலாம் வாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆன்சர் வராமல் இருந்துச்சுன்னு வைங்களேன், நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? ஒன்றும் இல்லை, 27 சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்கள், ஆன்சர் வருதான் பாருங்கள். அப்படியே ஆன்சர் வரலையா, கொஸ்டினை தூக்கி போட்டு போங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே செய்ய முடியாது. அது வந்து பிரிண்டிங் மிஸ்டேக்காக கூட இருக்கலாம். சில நேரங்களில் சில கொஸ்டின் பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்கும். MZU F6 A1 N14 அது மாதிரி M13 C26 U21 கரெக்டுங்களா? என்ன செய்யுங்க அப்படின்னா, இதை வந்து 27 சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 27 சப்ட்ராக்ட் 1, 27 சப்ட்ராக்ட். நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்குதான்னு பார்க்கணும். கிடைக்குதான் பார்ப்போமா? என்ன வரும்? சப்ட்ராக்ட் பண்ணால் 13 வருது. 27 - 1 26, யா கரெக்டாக வருது. 27 - 14 21, எஸ் கரெக்டாக வருது. அப்போ இதான் லாஜிக், முடிஞ்சு. சார் என்ன சார் புதுசாக சொல்கிறீங்க? இப்படி தான், சில கொஸ்டினுக்கு இப்படி தான். என்ன, L12 I9 P16. ஓகேங்களா, அதே மாதிரி பண்ணுங்கள். என்ன வரும்? 27 - 12 என்ன வரும்? 51 15. ஓ சாரி இஷ்டத்துக்கு போட்டால் இப்படி தான். 27 12 51 15 கரெக்டு தானே? ஓ, ஆப்ஷன்லேயே ஓ இல்லையே. ஆஹா, இந்த கொஸ்டினுக்கு என்னங்கப்பா ஆன்சரு? எனக்கு தெரியலையேங்க. 27 - 12 L12 தானே? கரெக்டு. அப்புறம் என்ன மிஸ்டேக்கு? 51 15 ஓ தானே அப்போ ஆப்ஷனு. இந்த ஓவே ஸ்டார்ட் ஆகலையே. ஒருவேளை கொஸ்டினே மிஸ்டேக்காக இருக்குமோ? இதுதான் தெரியுது. ஓகே, பேன் MZU. ஓகே, ஓ ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ரைட், நான் கொஸ்டினை வந்து நான் சரியாக்கணும் முதல்ல பார்த்துறேன். ஓகே சரி, ஓகே என்னமோ வரட்டும், நம்ம வந்து சால்வ் பண்ணலாம் வாங்க. 27 - 9 போடுங்க, என்ன வரும்? ஏதாவது ஒரு வழி இருக்கும். 8 1 18 ரைட். 18 9 27, 18 9 R. இங்கே என்ன வரும்? 27 - 16 1 1, யா. ஓகே, ஓஆர்கேன்னு ஆப்ஷன்லேயே இல்லைங்க. கேஆர்ஓ இருக்குது பாருங்கள், கேஆர்ஓ இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் பி. எஸ், இது ஒரு லாஜிக். ஓகேங்களா சார், எப்படி சார் சொல்கிறீங்க கேட்டிங்கன்னா, இது கெஸ் தாங்க பண்ண முடியும்ல, கன்ஃபார்ம்லாம் பண்ண முடியாது. ஓகேங்களா, ரைட்டு. வேறு என்ன இருக்குது? வேறு ஏதாவது கொஸ்டின் மிஸ் பண்ணோமா? வேறு ஏதாவது கொஸ்டின் மிஸ் பண்ணேன். என்ன கொஸ்டின்னு? இதெல்லாம் போட்டாச்சு, இதில் எல்லாம் போட்டாச்சா? ரைட்டு. இப்போ ஏதோ ஒரு கொஸ்டின் மிஸ் பண்ணிருக்கேண்ணே. இந்த கொஸ்டின் போட்டாச்சு. ஓகே, ஏஎல்கே பிஜிஎஃப் QPA QRQ. ஓகே, இது வந்து நம்ம போடல கரெக்டாக. இந்த கொஸ்டினில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் கரெக்டாக நான் செக் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஸ்டினே தப்பாக இருந்துச்சுன்னா நமக்கு பெரிய பல்ப் ஆகிடும். ஓகே, இதில் என்ன மிஸ்டேக்கு? ஏஎல்கே. ஓகே, இதில் வந்து ஏதாவது மிஸ்டேக் பார்ப்போம். A1 L11 K10 V22 G7. ஓகே, ரைட்டு. -5 Gனா 7 தான். ஓ ஷிட், சாரிங்க. தப்பாக பேசக்கூடாது. சாரி. எல்லாம் 12 தானங்க வரும்.
என்ன இப்படி பண்ணி வச்சுருக்கேன், தப்பு தப்பா L12. ஓகே, L12 K11 வரும். என்ன சாரிங்க நான் சரியாக கவனிக்கலை, இப்போ தான் பார்க்குறேன். என்னடா ஏதோ ஒரு தப்பு இருக்குதுன்னு பார்த்தேன். ஸோ இப்போ -5 போடுங்க, இங்கேயும் -5. ஸோ இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு 7. இது கரெக்டு. இப்போ -5 லாஜிக் கரெக்டாக இருக்கா? சேம் அதே லாஜிக் தான் இங்கேயும் நீங்கள் போடணும். -5 எல்லாமே தப்பு. என்னடா எங்கேயோ சொதப்பதை இடிக்குதுன்னு பார்த்தா எவ்வளோ பெரிய தப்பு இது. ஓகே, 2 - 5 என்ன வருங்க? -3. 26 - 3 என்ன வரும்? 23. இப்போ 23. அடுத்து 1 - 5 என்ன வருங்க? -4. 26 - 4 என்ன வரும்? 22. இது 22. அவ்வளோதான். இப்போது அதுக்கு ஈக்குவலான லெட்டர்ஸ் என்னென்ன வரும்? Lங்கிறது என்ன? 12. 23ங்கிறது W, V, S. ஆப்ஷன் D, எஸ் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? இன் திஸ் வே நம்ம 2018 SSC JEE-க்கான ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக இந்த செஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். டெஸ்ட்டாக நீங்கள் போட்டு பாருங்கள். நீங்கள் இந்த வீடியோ சொல்யூஷன்ஸ் பார்த்ததுக்கப்புறம் டெஸ்ட்டாகவும் அட்டன் பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுங்கள். இந்த அட்டெம்ப்ட் நீங்கள் வந்து SSC எக்ஸாம் அப்ளை நான் பண்ணல சார் அப்படின்னு சொல்கிறதா இருந்தாலும் பரவாயில்லை, இட்ஸ் ஃபைன். அடுத்த எக்ஸாமுக்கு இப்போ உட்காந்து படிக்க ஆரம்பிங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? சில ஆப்பர்ச்சுனிட்டி போயிட்டுனா திருப்பி வராது. ஸோ பார்த்துக்கோங்க. நான் டிஎன்பிசி மட்டும்தான் கிளியர் பண்ணணும்னு உட்காராதீங்க. ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. கிராக் பண்ணுறதுக்கான கிராக்கபிள் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஓகேங்களா? அப்படி நீங்கள் டிஎன்பிசி மட்டும்தான் உட்காரும்போது அந்த எக்ஸாமில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சிக்கல் வந்தால் கூட உங்களால் தாங்க முடியாது. ஸோ பார்த்துக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கே நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் கிளாஸ் எடுக்கிறேன். எனக்கு சம்பளம்லாம் தேவையில்லை, நான் கிளாஸ் எடுக்கிறேன். ஓகே ஃபைன், என்னுடைய சேனல் இது. நாளைக்கு இந்த சேனல் க்ரோ ஆச்சுன்னு எனக்கு தான் வந்து ரெவன்யூ வரப்போகுது. ஸோ பிரச்சனை இல்லை. எப்படி யூடியூப் வந்து ரெவன்யூ வரப்போகிறது கிடையாது. இதை பார்த்து யாராவது கான்ட்ரிபியூஷன் பண்ணால் தான் உண்டு. ஓகேங்களா? நீங்கள் தான் வீடியோ கிளாஸஸ் பார்க்கக்கூடிய நீங்கள் தான் வந்துட்டு ஓகே இது ஒர்த்தாக ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுடைய அமௌண்ட் உங்கள்கிட்ட இருக்கிற அமௌண்ட் ஒரு 100 rupees இல்லை 50 rupees ஏதோ ஒரு அமௌண்ட். ஓகே, நீங்கள் ஒரு கிளாஸ் படிச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா நம்ம மாதிரி எஜுகேஷன் சேனல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து காசு கொடுக்க மாட்டாங்க. இங்கே வந்து என்டர்டைன்மெண்ட் சேனல் கிடைக்கக்கூடிய ரெகனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சேனல் கிடைக்கிறது இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ் நான் போடுறதுக்கு நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கேன், சும்மா ஒன்றும் போடலை. ஒரு கொஸ்டினுமே பார்த்து எடுத்து தான் நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோம், இந்த கிளாஸை நடத்தியிருக்கோம். இப்போ இதை நான் டெஸ்ட்டாக மாற்றணும்னா டெஃபினட்டாக என்னுடைய எம்ப்ளாய்க்கு வந்து ஒரு கொஸ்டினுக்கு 2 rupees. அவர் நம்ம எம்ப்ளாயி வந்துட்டு ஃப்ரீலான்ஸில் தான் வேலை பார்க்குறாரு. ஸோ ஒரு கொஸ்டினுக்கு 2 ரூபா கண்டிப்பாக சார்ஜ் பண்ணுவார். கண்டிப்பாக இந்த ஒரு 40 கொஸ்டின்ஸ்க்கு வந்துட்டு எப்படியும் இந்த 30 கொஸ்டின்ஸ்க்கு ஒரு 60 rupees வந்து செலவாகும். ஓகேங்களா? அட்லீஸ்ட் இந்த செஷனுக்கு வந்து 50 rupees செலவாகும். இப்போ நான் அவர்கிட்ட தான் கொண்டு போய் இந்த ஒர்க்கை கொடுக்கணும். ஸோ பார்த்துக்கோங்க, கான்ட்ரிபியூஷன் பண்ணுங்கள். கீழே கூகுள் பே கொடுத்துருக்கேன். ஒரு வீடியோக்கும் பார்த்தீங்கன்னா 50 rupees பக்கமாக செலவாகுது. இதே நானே பண்ணேன்னா கண்டிப்பாக எனக்கு டைம் பத்தாதுங்க, பார்த்துக்கோங்க. ரைட்? உங்களுக்கு முடிஞ்சால் பே பண்ணுங்கள். உங்களுக்கு முடியும் நான் நம்புகிறேன். வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்துட்டு ஆப்வியஸ்லி உங்களால் கன்வெர்ட் பண்ண முடியும் நம்புகிறேன். நான் இப்போ இன்வெஸ்ட் பண்ணிடுவேன். எப்படி நான் ஒரு 50 ரூபா கொடுத்து அவரை போட சொல்லிடுவேன். இந்த டெஸ்ட்டுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். நம்ம டெஸ்ட் சீரிஸ் தனியாக அவரை வந்து நம்ம வச்சுருக்கோம், அது வேறு விஷயம். பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நான் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ரைட்? பார்க்கலாம். கேட்கக்கூடாது. ஒரு கொஸ்டினுக்கு சார் 2 ரூபா கொடுக்குறீங்கன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்கல்ல அவங்க. ஸோ பார்க்கலாம். நான் இதை வந்து அவர்கிட்ட காட்டி பார்க்குறேன். இதுக்கு 1 ரூபா சார்ஜ் பண்ண முடியுமான்னு கேட்டு பார்ப்போம். அப்படி ஒரு சார்ஜ் பண்ணால் 30 rupees பக்கமாக வரும் ஒரு இதுக்கு. ஓகேங்களா? ரைட்? இது கொஞ்சம் அவர் ஃபாஸ்ட்டாக அவர் இந்த வேலையை பார்த்தாருன்னா நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு கிளாஸ் எடுத்து வேகமாக பப்ளிஷ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் அவர்கிட்ட வந்து நான் சீக்கிரமாக அதை ரெடி பண்ண சொல்கிறேன். கண்டிப்பாக எனக்கு ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்துட்டு ஒரு வீடியோக்கே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 rupees செலவாகுது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. என்னுடைய இந்த கிளாஸ் எடுத்த வீடியோவுக்கு நீங்கள் எதுவும் சார்ஜ் பண்ண தேவையில்லை. நம்ம எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணுறோம். ஏன்னா நான் என் எஃபோர்ட் என்ன வச்சு என்னுடைய எனர்ஜி வச்சு நான் போட்டுருவேன். பட் இதுக்கு நம்ம வெளியே கையிலேருந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, டெஸ்ட் சீரியஸ்க்கு நம்ம சேர்த்து கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். எனிவேஸ் ஓகே, நீங்கள் கிளாஸஸ் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்ப்போம்.